Hi viewers, வணக்கம், welcome back to my channel Love to Beautify. நான் மது ரகுவரன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் மேக்கப் லுக். ஸோ வீட்டில் இருந்தால் நான் ஒர்க் பண்ணுறோம், எதுக்கு நம்ம மேக்கப்லாம் போடணும், எதுக்கு நம்ம அப்படி இருக்கணும், நம்ம எப்படி இருந்தால் எப்படி தெரிய போகுது அப்படின்னு தானே சொல்கிறீங்க. கரெக்டுங்க. இப்போது நம்ம 2 வருஷமாக கிட்டத்தட்ட வந்து நம்மளோட ஸ்டடீஸும் சரி, நம்ம ஒர்க் ஜாப் எல்லாமே வந்து ஆன்லைன் மூலமாக தான், விர்ச்சுவல் மீட்டிங்ஸ் மூலமாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விர்ச்சுவல் மீட்டிங் நடக்கும்போது நம்ம சும்மா அப்படியே நம்ம குளிக்காமல் தலையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கறக்கும் ஒரு மீட்டிங்னு வைக்கும்போது நம்ம வந்து இன்னைக்கு கொஞ்சம் எலகண்ட்டாக நம்மளை ப்ரெசென்ட் பண்ணிக்கணும்னு நம்ம நினைப்போம். ஸோ இது வந்து காலேஜ் போகிறவங்களும் சரி அண்ட் ஒர்க் பண்ணுறவங்களும் சரி. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம நேரில் இருக்கும்போது நம்ம போடுற மேக்கப் வந்து நிஜமாகவே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி விர்ச்சுவல் மீட்டிங்கில் சூட் ஆகுமா அப்படின்னா நாட் ஆல்வேஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விர்ச்சுவல் மீட்டிங்கில் நம்மளை வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஒரு நல்ல எலகண்ட்டாகவும் அண்ட் ஒரு நல்ல குட் லுக்கிங்காகவும் நம்மளை காட்டிக்கிறதுக்கு அதுக்கான மேக்கப் டுட்டோரியல் தான் இது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சாஃப்டான, ரொம்ப ஒரு சட்டிலான அண்ட் அதே சமயம் ரொம்ப ஹெவியாக இல்லாமல் ஒரு மேக்கப் லுக் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், ஸோ நம்மளோட ஸ்கின் எப்போவுமே மேக்கப்புக்கு முன்னாடி ப்ரெப் அண்ட் ப்ரைம் பண்ணிக்கணும். நான் இன்சைட்டோட 3-in-1 ப்ரைமர் எடுத்து என்னோடய ஸ்கின்னை வந்து ப்ரைம் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து இது ஒரு ஆப்ஷனல் ஸ்டெப். எனக்கு வந்து டார்க் அண்டர் ஐஸ் இருக்கிறதுனால நான் இன்சைட்டோட க்ரீம் கன்சீலர் அண்ட் கரெக்டர் பேலட்லேருந்து நான் ஒரு பீச் கலர் எடுத்து என்னோட டார்க் சர்க்கிள்ஸை நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன். என்னோட Maybelline ஃபவுண்டேஷனோட நான் என்ன பண்ணியிருக்கேன்னா குட் வைப்ஸோட Illuminating Serum எடுத்து நான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு க்ளோ சிரம். இது வந்து பார்த்திங்கன்னா கிரேப் சீட் ஆயில் இருக்கிற சிரம். உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ ஒரு க்ளோ கிடைக்குதுன்னு. இந்த கைக்கும் அந்த கைக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு பம்ப் ஆஃப் ஃபவுண்டேஷன் எடுத்துகிட்டு அது கூட ஒரே ஒரு ட்ராப் இந்த Illuminating Serum ரெண்டும் எடுத்து மிக்ஸ் பண்ணி ஆஸ் யூஷுவல் ஃபவுண்டேஷன் எப்படி அப்ளை பண்ணுறோன்னா அதே மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சிரம் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு நல்ல க்ளோ இருக்குது அப்படின்னு. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வெட் அண்ட் வைல்டோட நியூட் அவேக்கனிங் பேலட்டில் என்னோட ஐப்ரோஸும் என்னோட ஐ மேக்கப்பும் இப்போ நான் பண்ண போகிறேன். இப்போ நான் அந்த ஸ்பூலி ப்ரஷ் இருக்கிற இந்த ப்ரஷ் எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட அதில் இருக்க ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோடய ஐப்ரோஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் லுக் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் எடுத்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட க்ரீம் கன்சீலரை செட் பண்ணணும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப அசிங்கமாக அது வந்து மூவ் ஆகிடும் ப்ராடக்ட்டு. நான் வந்து கோடி ஏர்ஸ்பன் அந்த டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன லூஸ் பவுடரோ காம்பேக்ட் பவுடரோ எது இருந்தாலும் நீங்கள் ஃபேஸை வந்து செட் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா Maybelline ஃபிட் மீ ப்ளஷ் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே ஒரு க்ளோ ப்ளஷ் இருக்குது. இது வந்து சிங்கிள் ஸ்ட்ரோக் எடுத்து அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு லைட் சாஃப்ட் க்ளோ இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் பில்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் பிங்க் ப்ளஸ் க்ளோ கிடைக்கும். நீங்கள் ஹைலைட்டர் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வெறும் இந்த ப்ளஷ்ஷே கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது ஒரு நல்ல க்ளோ. ஆல்ரெடி நம்ம ஃபேஸில் வந்து அந்த சிரம் மூலமாக ஒரு க்ளோ இருக்குது. இப்போ இந்த ப்ளஷ்ஷும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் ஒரு ஃப்ளஷ்டு லுக் கொடுக்கும். இப்போ நம்ம ஐ மேக்கப் பண்ண போகலாம். இந்த பிஸ்கெட் கலர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து நான் என்னோட க்ரீஸ் நான் செட் பண்ணுறேன். இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நீங்கள் டைரெக்டாக வந்து ஒரு ஐ லைனர் இல்லை காஜல் கொடுத்து கூட நீங்கள் வந்து இந்த லுக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதுலேயே வந்து ஒரு ரொம்ப ரொம்ப லைட்டான ஒரு மியூட் பண்ணக்கூடிய ஒரு கலர் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் தான். இதை நான் வந்து என்னோட ஐ லிட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நான் ஷிம்மரி ஐ ஷேடோ நான் அப்ளை பண்ண போகிறேன். இந்த ஸ்டெப் உங்களுக்கு அகெயின் ஆப்ஷனல் தான். நான் வந்து ஒரு லுக் ஒரு க்ளோ இருக்கிறதுனால ஒரு சாஃப்ட் ஷிம்மரி லுக் பண்ணணுன்னு நான் யோசித்தேன். அண்ட் அந்த ஷேட் நான் எடுத்து இந்த ஒரு சாஃப்ட் ஷிம்மர் ஷேட் உங்களுக்கு பாருங்கள் ரொம்ப சாஃப்ட் க்ளோ மாதிரி தான் இருக்கும். அதை எடுத்து என்னோட ஐலைட் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். நாட் நெசசரி நீங்கள் இந்த கலர் தான் யூஸ் பண்ணணும்ட்டு இல்லை. நீங்கள் வந்து மேபி ஒரு பிங்க் கலர் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது அதே பேலட்டில் ஒரு ப்ரௌன் கலர் எடுத்து
லோவர் ஐலைடுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ரிமல் லண்டன் அப்படிங்கிற பிராண்டில் இருக்கிற ப்ரௌன் கலர் க்ரீமி இது வந்து சூப்பரான ஒரு காஜலுங்க. நல்ல ப்ரௌன் கலரில் எனக்கு ரொம்ப ரீசன்ட் ஃபேவரட்டான ப்ராடக்ட் ஆகிடுச்சுங்க. இது பார்த்திங்கன்னா நல்ல ரொம்ப நேரம் ஸ்டேயும் ஆகும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு பென்சில் ப்ரஷ் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த காஜல் நம்ம அப்ளை பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் வந்து ஸ்மோக் அவுட் பண்ணுறீங்க. உங்களுக்கு இது வேணால் நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம், இது பண்ணால் இன்னும் அழகாக இருக்கும். இல்லைன்னா கூட நீங்கள் அப்படியே வந்து அந்த காஜலை வந்து நல்ல ஒரு டார்க் லைனாக அப்படியே விட்டாலும் சரி. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளூ ஹெவனோட ஸ்கெட்ச் டிப் ஐலைனர் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா வெறும் அந்த கடைசியில் ஒரு கேட் ஃப்ளிக் இருக்குது இல்லைங்களா, இல்லை ஒரு விங் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மட்டும் தான் நான் ட்ரா பண்ண போடுறேன். நான் ஃபுல்லாக வந்து என்னோடய ஐலிட் ஃபுல்லாக நான் வந்து இதை நான் ஃபில் பண்ணலை. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைல் என்ன வேணாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா வெறும் இந்த கார்னரில் வெறும் ஒரு விங் அது மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் ஃபேக் லேஷஸ் எல்லாம் நான் எதுவுமே வைக்கலை. என்னோடய ஐலேஷ் கர்லர் யூஸ் பண்ணி என்னோடய ஐலேஷஸை வந்து நல்லா கேர்ள் பண்ணுறேன். ஒரு சாலிடாக ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து எடுத்துட்டு நல்லா அதை கேர்ள் பண்ண ஒரு நல்ல ஒரு யூ மாதிரி ஒரு லிஃப்டட் இது மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் மஸ்காரா அப்ளை பண்ணுறேன். நான் நைக்காவோட சூப்பர் சைஸர் மஸ்காரா எடுத்து அப்ளை பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா ஃபேக் லேஷஸ் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா கூட ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக கூட இருக்கும். இதுதான் என்னோட கண்ணோட ஃபினிஷ்டு மேக்கப். பாருங்கள், ஒரு மேக்கப் அப்ளை பண்ண மாதிரியும் இல்லை, ஒரு நியூடாக ரொம்ப ஒரு மியூட்டடான ஒரு லுக் இருக்கும். என்னோடய க்ளோஸ்அப்பில் பாருங்கள், உங்களுக்கு ஹைலைட்டர் அப்ளை பண்ணாமே ஒரு க்ளோ இருக்குது பார்த்தீங்களா. அடுத்தது லிப் கலர் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நிக்காவோட ஒரு மேட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இந்த ஷேட் பார்த்திங்கன்னா டர்கிஷ் ரோஸ் அப்படின்ட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஷேடுங்க. இது நீங்கள் வந்து எல்லா ஸ்கின் டைப்ஸும் இதுக்கு வந்து ரொம்ப சூட் ஆகும். ஸோ இந்த மேக்கப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நோ மேக்கப் லுக் மாதிரி தான் இது. உங்களுக்கு மேக்கப் போட்ட மாதிரியும் இருக்குது, போடாத மாதிரியும் இருக்குது. இது வந்து நீங்கள் விர்ச்சுவல் மீட்டிங்ஸ்ன்னு மட்டும் இல்லை, நீங்கள் எனி டைம் எவ்ரிடே மேக்கப் லுக்காக கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய ஃபினிஷ்ட் மேக்கப் லுக். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் சட்டிலாகவும் அதே டைம் வந்து ரொம்ப ப்ளெயினாகவும் உங்கள் ஃபேஸ் இல்லாமல் ஒரு மாதிரி ரொம்ப ப்ரெசன்டபுளாக ரொம்ப ப்ளசண்ட்டாக ஒரு வீடியோ காலுக்கு இல்லை ஒரு விர்ச்சுவல் மீட்டிங்க்கு தகுந்த ஒரு சூப்பரான ஒரு மேக்கப் லுக் இது. அண்ட் மெயினாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த க்ளோ வந்து என் ஃபேஸ்க்கு வர மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா இந்த குட் வைப்ஸோட கிரேப் சீட் இல்லுமினேட்டிங் ஃபேஸ் செரம் தான். மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ளெயினாக லைக் ரொம்ப ஒரு ஹைலைட்டர் ஜாஸ்தி இல்லை ஹைலைட்டரே இல்லாமல் எனக்கு ஃபேஸ் வந்து ஒரு க்ளோ ஆகணும் அப்படின்னா இந்த சிரம் ஜஸ்ட் ஒரே ஒரு ட்ராப் என்னோடய ஃபவுண்டேஷனோட மிக்ஸ் பண்ணி நான் அப்ளை பண்ணாலே போதும், ரொம்ப சூப்பராக ஒரு க்ளோ கிடைக்கும். அண்ட் அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாமா? அது வரைக்கும் பாய்.